ஆல். ஒரு பிஸி வீக்கெண்டுக்கு அப்புறமா கொஞ்சம் ரொட்டீனை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ண விஷயத்த தான் இன்றைக்கி விலாகில் காட்ட போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அது மண்டே காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு லஞ்சையும் பேக்கப் பண்ணிவிட்டு அப்பா டயர்டா எனக்கா அப்படின்லாம் அந்த விளம்பரத்தில் வர மாதிரி கேட்க முடியாது. கண்டிப்பாக டயர்டாக தான் இருக்கும். ஸோ பெரியவன் சின்னவன் 2 பேரையும் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பி விட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சாப்பிடக்கூட தோணாது. கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்துடலாம் ரிலாக்ஸ்டாக அப்படின்னு இருக்கும். ஸோ உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சரி காஃபி குடிக்கலாம் ஒரு கப் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நமக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி. எனக்கு காஃபியில் வந்து டாடா கிராண்ட் அந்த ஷிக் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ காஃபி போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து எப்பயுமே பண்ணுறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிழல் அப்படிங்கிற ஒரு புக்கு நான் லைப்ரரியில் எடுத்திருந்தேன். இது ரொம்ப பழைய வீடியோ தான், எடிட் பண்ண நேரம் ஆயிடுச்சு. ஸோ இதை படிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக காஃபி குடிக்கிறேன். இது வந்து செகண்ட் காஃபி. ஃபஸ்ட்டு குடித்தது அது, அதுக்கப்புறம் ரெடியெல்லாம் ஆகிட்டு வந்துட்டு இது செகண்ட் டைம் குடிக்கிறது. ஸோ இந்த கதை வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக இருக்குது. ஒரு குட்டி பையன் அவங்க அம்மாவை விட்டு விவரம் தெரியாத வயசில் பிரிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிக்கிறான். ஆனாலும் அவனுக்கு அந்த அம்மா பாசம் எதுவுமே கிடைக்கல. இந்த படித்ததில் எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சரி இந்த இதை வந்து நம்ம ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணுறேன். இந்த ப்ரஷ் பென் வாங்கினப்பவே இந்த ஷீட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து லாங் பேக் நான் ஒரு பெயிண்டிங் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ அந்த பெயிண்டிங் இப்போது வந்து நான் ப்ரஷ் பென் செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்திருந்தது. அப்படியே வந்து ப்ரஷ் பென்னை வச்சு இதில் வரையலாம், ஸ்மட்ஜ் ஆகாது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதையே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அப்படியே வந்து ஹரிசாண்டலாக லைன்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷ் வச்சு சும்மா வாட்டர் வச்சு ஸ்மட்ச் பண்ணோம் அப்படின்னாவே அது வருது அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். அவுட்புட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாயி, என் ஹஸ்பண்ட், ஹரி எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா இந்த சிடி மார்க்கர்லாம் அந்த பிளாக் அவுட்லைனில் போடுறதுக்கு வரையலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அது அந்தளவுக்கு எழுதலை. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறவங்கெல்லாம் மேலே ஏதோ யூஸ் பண்ணி எழுதுறாங்க இல்லையா, அது என்னன்னு தெரிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், அதை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு அந்தளவுக்கு அது கிடைக்கல அப்படின்னோடனே பிளாக் ஸ்கெட்ச் இருக்குது இல்லையா, ஸோ அது வச்சே தான் போட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த கலர் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இது நைட் டைம் மாதிரி நிலா இருந்ததுன்னு அதையும் ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே அந்த தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுட்டேன். ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ அந்த ஒயிட் கலர் போட்டேன். பட் அந்த எஃபெக்ட் அந்தளவுக்கு இல்லை. மேபி வேறு ஏதாவது பெயிண்டில் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இது யாராவது ஆர்டிஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இதுதான் நான் வரைஞ்சது. ஃபைனல் அவுட்புட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, அந்த மேலே இருக்க ப்ளூவும் அந்த வயலட் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் மட்டும் மிக்ஸ் ஆகி ஒரு கலராக தெரியுது. வேறு கலர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு என்னோடய ஒப்பீனியன். பட் இட்ஸ் ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்ச நம்மளோட பேரையும் சைனையும் டேட்டையும் போட்டு ஆகணும் இல்லையா, ஸோ அதையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாங் பேக் நான் வந்து அந்த ட்ரெஸ் கொடுத்த கவரில் இருந்ததுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தேன் இல்லையா, புக் மார்க் பண்ணலாம் அப்படின்னு அதிலே பண்ணினேன். சேம் தான், ப்ரஷ் பென் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி நம்ம இங்கே ஒரு மேக் ஓவர் கொடுக்கலாம் இந்த ரூமுக்கு. அப்போ நம்ம வரைஞ்சதெல்லாம் இதை இங்கே ஃபிக்ஸ் பண்ணலாமா அங்கே பண்ணலாமான்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காந்து வெப் சீரிஸ் பார்த்தேன். டேனி அண்ட் தேவிகா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கதையே. ஸோ இவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறான், பேசுகிறாங்க. கடைசியில் பார்த்தா அவன் தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்பிரிட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. நல்லா இருந்தது. ஸோ அதை தான் வந்து இப்படி பார்த்துட்ருக்கேன் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்ப்ரெஷன்ஸோட. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை அவன் வந்து ஒரு மனுஷனாக இருப்பானோ, ஒரு வேளை இவங்க 2 பேரும் லவ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் தாட்ஸ் போயிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா அவன் இறந்து போயிட்டான், ஒரு கோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் யாராவது இந்த வெப் சீரிஸ் பார்க்குறீங்களா அப்படின்னும் என்கிட்ட சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்து துவைச்சி வச்ச துணியெல்லாம் மாடியில் போய் காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு தான் பண்ணுறேன். மெட்ராஸ் சமையலில் அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா, பொட்டுக்கடலை முறுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தான். ஸோ ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன், இது செகண்ட் டைம் தான். ஸோ ரொம்பவே நல்லா வந்திருந்தது.
இது தடவை என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்பயும் டைரெக்டாக அதிலேயே சுட்டு எடுப்பேன். அது ஒன்று மட்டும் தான் எனக்கு அந்த ப்ராசஸ் செட் ஆகாது. ஸோ இந்த தடவை ஒரு பாலித்தீன் ஷீட்டில் எண்ணெயை நல்லா தடவிட்டு அதில் போட்டு எடுத்துகிட்டு இங்கே போட்டேன். நல்லா இருந்தது. பட் வந்து ஏதோ ஒரு மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேன். அந்த என்ன சொல்கிறது, முறுக்கு எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக உடஞ்சி போயிடுது. அதை ஃபுல் இதாக எடுக்கிறது வந்து எனக்கு பாருங்கள் அங்கே உடஞ்சிருக்கு. பட் டேஸ்ட் எல்லாமே சூப்பர்பாக இருக்குது. முறுக்கு டேஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. கடைசியாக ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இருக்கிறத வந்து எப்பயும் வந்து இதே முறுக்கு ஷேப்லேயே உருட்டி போடுவேனா, இந்த தடவை சரி நம்ம சீடை மாதிரி போடலான்ட்டு ரவுண்டு பண்ணிட்டேன். அழகாக ரவுண்டு பண்ணிவிட்டு உள்ளே தூக்கி போட்டது தான். அந்த சீடையெல்லாம் வெடிக்குமாமே, அந்த மாதிரி டபால்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் தான் எங்கள் அம்மா திட்டினாங்க, அந்த மாதிரி உருட்டிலாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சில்வர் எக்ஸை எடுத்து கையில் தடவினதுனால அவ்வளோவா பொக்கவே இல்லை.